குட் மார்னிங். நம்ம நிறைய நேரத்தில் தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சூழ்நிலையில் நம்ம பேசுறதுனால தான் நிறைய இடத்துல நம்ம சிக்கி கொள்ளுகிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். நாம் கெட்டவர்களாக சித்தரிக்கப்படுகிறோம். தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் நாவினால நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை நான் காத்து கொள்ளுவேன். என் வாயை கடிவாளத்தினால நான் அடக்கி வைப்பேன். நான் மௌனமா இருப்பேன், நான் ஊமையா இருப்பேன் என்று அங்கே தாவீது சொல்லுகிறார். நம்ம கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசி ஜெயிக்கிறத விட நாம் பேசாமல் அமைதியாய் நாம் இருப்போம் அப்படின்னா நிறைய காரியங்களை நாம் ஜெயம் எடுக்க முடியும். தாவீது அவருடைய அனுபவத்தை சொல்லுகிற, நான் மௌனமா இருப்பேன், நான் இருந்த ஆண்டவரிடத்துல என்னுடைய விண்ணப்பத்தை எல்லாம் நான் வைப்பேன் என்று சொல்லி, அப்படி வைக்கிற பொழுது ஆண்டவர் நமக்காக அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் மௌனமா இருக்க மாட்டேன், நான் அமராமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அமைதியா இருப்போமானால் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக பேசுவார், நமக்காக வழக்காடுவார், நமக்காக நியாயத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட அங்க பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் எல்லாம் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மேல எல்லா பழிகளையும் போட்டார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசாமல் இருந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம பேசி ஜெயிப்பதை காட்டிலும் நாம் பேசாமல் மௌனமா இருப்போமானால் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு நீதி செய்வார், நமக்கு நியாயத்தை வழங்குவார். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் மௌனமா உனக்காக இருக்க மாட்டேன், நான் உனக்கு நீதி வழங்குற வரைக்கும் நான் அமராமல் இருப்பேன் என்று. நாம வாயை திறந்து ஆண்டவர் நமக்காக பேச முடியாது. நாம் மௌனமா இருந்தால் ஆண்டவர் நமக்காக அவர் பேசி நமக்கு நியாயத்தை வழங்குவார். Have a nice day. Jesus loves you.